கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வாழ்வு தரும் ஜீவனுள்ள வார்த்தை நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25வது வசனம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். பாருங்கள், இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் உங்கள் நம்பிக்கையை யார் மேலே வச்சுருக்கிறீங்க? மனுஷரை நம்புறீங்களா? உங்கள் வேலையை, உங்கள் தொழிலை நம்புறீங்களா? இல்லைங்க, அது செழிப்பை கொண்டு வராது, அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. வசனம் தெளிவாக சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவனோ, கர்த்தரை நம்புகிறன் எவனோ அவன்தான் செழிப்பான். அதனால் இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புவோம். உங்கள் உள்ளத்தில் அவரை நம்புங்க, உங்கள் இருதயத்தில் அவர் மேலே நம்பிக்கை வைங்க. அவர் உங்களை செழிக்க வைப்பார். உங்கள் வறட்சி, உங்கள் வறுமை, தரித்திரம், கடன் பிரச்சனை எல்லாம் மாறும். கர்த்தர் செழிப்பை தருவான். எனவே கர்த்தரை நம்புவோம், ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். நீ கொடுத்த ஆசீர்வாதமான வாக்கு தத்துவத்துக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். இனி ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவர் உண்மையை நம்பி உம்மிடத்திலிருந்து செழிப்பை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைத்து ஆசீர்வாதத்தை, செழிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் செய்யப்படுற அன்புக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.